ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வாராகி அம்மனோட சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி எந்த நாள் வருது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாங்க. வாராகி அம்மனாலே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. கேட்டதை தரும் சக்தியுள்ள வாராகியை நம்ம எல்லாரும் வழிபடணுங்க. இப்படி நம்ம உண்மையான மனசோட வழிபடணும். ஏன்னா வாராகி அம்மனுக்கு போய் ஏமாத்துறது, தவறான வேலைகளை செய்கிறது எதுவுமே பிடிக்காது. வாராகி அம்மனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கவங்கள பிடிக்குங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் உள்ள மனசுள்ள வச்சுட்டு வெளியில் மற்றவங்க மேலே பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக வாராகி கிட்டையே சேர்த்துக்க மாட்டாங்க. வாராகி அம்மனை வழிபடணும்னா நம்ம மனசும் சரி நம்மளும் சரி சுத்தமாக இருக்கணுங்க. பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. வாராகி அம்மனுக்கு ஒரு அகல் விளக்கை வைத்து அதை வாராகி அம்மனாக நினச்சி நீங்கள் வழிபடலாம். வாராகி அம்மன் படம் சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் இருக்காது. இல்லாதவங்க அகல் விளக்கை தனியாக வச்சு ஒரு தட்டில் வச்சு நல்லெண்ணெய் தீபம் வச்சு ஏற்றி வழிபடுங்க. செம்பருத்தி பூ இருந்தால் அகல் விளக்குக்கு ஒரு செம்பருத்தி பூ வச்சு உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. ஏன்னா நம்ம உண்மையான வேண்டுதலை நம்ம மனசார வச்சு அம்மனை முழுசாக நம்பி கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. பொதுவாகவே நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் பண்ணுவோங்க. அதே மாதிரி பஞ்சமி நாள்லையும் சரி நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வாராகி அம்மன் படத்தையும் சுத்தம் செஞ்சு பூக்களால் அலங்காரம் செய்யணுங்க. அதுவும் சிவப்பு நிற பூக்களால் அரளிப்பூ இருந்தால் சரி, இல்லை செம்பருத்தி பூ இருந்தால் ரொம்பவே விசேஷமானது. அதனால் ஒரு செம்பருத்தி பூவாவது கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை வேறு கலர் செம்பருத்தி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, வைக்கலாங்க. ஆனால் சிகப்பு கலர் இருந்தால் ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயங்க. சில பேர் வீட்டில் வாராகி அம்மனோட சிலை இருக்கும். அப்படி சிலை இருந்தது அப்படின்னா சிலைக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு அடியில் ஒரு சில்வர் தட்டு இல்லைன்னா பித்தளை தட்டே இருக்கும் நம்ம பூஜை ரூமில். அந்த தட்டு மேலே அம்மனை வச்சு 5 வகை அபிஷேக பொருட்களால் இல்லை 7 வகை அபிஷேக பொருட்களால் உங்களால் என்னென்ன பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ, தேன், பால், குங்குமம், திருநீறு, இளநீ, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாங்க. அந்த அபிஷேகம் செய்த குங்குமத்தை டெய்லி நம்ம நெத்தியில் நம்ம திலகமாக இட்டுட்டு போகலாங்க. எங்கேயாவது வெளியில் போகும்போது அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு போகலாங்க. மஞ்சள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா நம்ம குளிக்கும்போது அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுக்கலாங்க. வேறு சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த மஞ்சளை அபிஷேகம் பண்ண பாலை கீழே கால் படுற இடத்துல ஊற்றாதீங்க, செடிகளில் ஊற்றுங்க. அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம அம்மனுக்கும் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தினால் ஆன வடை வைக்கலாங்க. அதில் மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காதீங்க. இன்னும் வெல்லம் கலந்த நெய்வேத்தியம் அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சர்க்கரை பொங்கல் வைங்க, இல்லை வெல்லம் கலந்த பாயாசம் வைங்க, தயிர் சாதம் வைக்கலாம். மாதுளை பழம் சிவப்பு கலராக இருக்குது இல்லைங்களா? ஸோ சிவப்பு கலராக இருக்கிற மாதுளை பழத்தை நம்ம வைக்கும்பொழுது அம்மனுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒன்றுங்க. இது எதுவுமே பண்ண முடியலனாலும் உங்களால் வெல்லம் கலந்த பானகம் மட்டும் வச்சா போதுங்க. பானகம், சுக்குத்தூள் சேர்த்து நம்ம பானகம் கலந்து வச்சு நீங்கள் தீபாவளி முடிஞ்ச பிறகு நீங்களும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பானகம் வைக்கலாம். இப்போது இந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 26ஆம் தேதி, மே 6ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை 8:30 வரைக்கும் இருக்குங்க இந்த பஞ்சமி தினம். இந்த பஞ்சமி திதி நீங்கள் வழிபடணுன்னா புதன்கிழமை காலையிலும் வழிபடலாம், சாயங்காலமும் வழிபடலாங்க. ஆனால் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடணும் வழிபட முடியாது. அதுவே நீங்கள் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடணும்னா தாராளமாக வழிபடலாங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில் பஞ்சமி திதி வர்றது ரொம்பவே விசேஷமான ஒன்று.
இந்த புதன்கிழமை அன்னைக்கு இந்த வராகி அம்மன் வழிபாட்டில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான ஒன்றுங்க. தீராத பண கஷ்டம், கடன் பிரச்சனைகள் மற்றும் நமக்கு இருக்க எதிர்ப்பை எல்லாம் நீக்கி குடும்பத்தில் செல்வ வளத்தையும் அதிகரிக்குங்க, அமைதியும் நிலைநாட்டுங்க. சக்தி வாய்ந்த வழிபாடு வெற்றிலை தீபம் ஏற்றுவது. பஞ்சமி திதியில் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கூட இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் செவ்வாய் ஓரையில் கூட நம்ம இந்த மாதிரி வழிபாட்டை வச்சுக்கலாங்க. அதாவது வெற்றிலை பார்த்து காம்பு இல்லாத நுனி பழுக்காத ஒரு புதிய வெத்தலையாக எடுத்துக்கோங்க. காஞ்சி போன வெத்தலையாக இருக்க போது கணக்கு பார்த்திங்கன்னா 5 இல்லைனா 9 இல்லை 11 வெற்றிலை இப்படி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வழிபடுங்க. விளக்கு வந்துட்டு அகல் விளக்கு ஒன்றா வைக்கலாம், இல்லை 5 அகல் விளக்காக கூட வச்சு நம்ம வழிபடலாங்க. ஒரு தட்டில் வெற்றிலையை வட்டமாக அல்லது மயில் தோகை போல் நீங்கள் அடுக்கி அதன் மேலே ஒரு சின்ன அகல் விளக்கை வச்சுக்கலாங்க. இப்படி விளக்கேற்றி நீங்கள் வழிபடும்பொழுது வராகி அம்மனோட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடுங்க. ஓம் ஹ்ரீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி. திரும்பி சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி. இந்த மந்திரத்தை 21 தடவை உச்சரித்து வழிபடுங்க. இல்லைங்க எனக்கு இந்த மந்திரம்லாம் சொல்ல வராதுங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓம் வாராகி அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்கள், ஜெய் வாராகின்னு சொல்லுங்கள், வஜ்ர கோஷம் சொல்லுங்கள். இந்த சில வாராகியோட நாமத்தை நீங்கள் 21 தடவை நீங்கள் உச்சரிக்கலாங்க. இந்த பூஜை ரூமில் இருக்கும்போது தான் உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கும்பொழுது இந்த மந்திரங்களை உச்சரிக்கும்பொழுது கண்டிப்பாக வாராகி உங்களுக்கு அந்த நேரத்துலேயே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கங்க. அம்மனுக்கு மல்லிகைப்பூ இல்லைன்னா செம்பருத்தி பூ நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபடலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்லம் கலந்த நெய்வேத்தியத்தையும் வச்சு நீங்கள் படைக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம பொருளாதார உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்க பண நெருக்கடி நீங்கி நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. எதிரிகள் தொல்லை நீங்கள் பொதுவாகவே நம்ம வாராகி அம்மனாலே எதிரிகள் தொல்லை இருக்காது. தீய சக்தி கந்திருஷ்டியிலிருந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நம்மளையும் காப்பாங்க. ஸோ நமக்கு தேவையற்ற பயமும் நம்ம விலகிடுங்க. நிறைய விஷயம் நிறைவேறாமல் இருக்கலாம், தடைகள் வரலாம். ஒரு வீடு மனை வாங்குறதுல தடை வரலாம். தடைப்பட்ட காரியம்லாம் நமக்கு கைகூடி வருங்க. கண்டிப்பாக இந்த வழிபாட்டை 6 இல்லைனா 9 வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதாவது இந்த வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றிங்கன்னா அந்த வெற்றிலை தீப வழிபாட்டை ஒரு 6 வாரம் இல்லை 9 வாரம் செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் தேங்காய் தீபம் வழிபாட்டனா அதே நீங்கள் அதை கணக்கிட்டுக்கோங்க. ஒரு 6 வாரம் 9 வாரம்னு கணக்கிட்டுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை 6 வாரம்னு கணக்கிட்டு செஞ்சிட்ருக்கும்போது உங்களோட வேண்டுதல் 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்திலேயே நிறைவேறிடுங்க. உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் வராகி அம்மனோட சக்தி எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஒருவேளை இல்லை சிஸ்டர் 6 வாரம் செஞ்ச நிறைவேறலை அப்படின்னாலும் 7-8 வாரங்களில் கண்டிப்பாக நிறைவேறிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.